முடிஞ்ச மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம். சென்செக்ஸ் 143 புள்ளி அதிகரித்து 81,481 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 24,885 33 புள்ளி அதிகரிச்சிருக்கு. நிஃப்டி பேங்கு 71 புள்ளி இறங்கி 56,150 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 850 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,829 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 189 புள்ளி இறங்கி 24,665 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 61 பைசா விழுந்து 87.42 இருக்குது. மிகவும் கடுமையான வீழ்ச்சி, ஒரே நாள் வீழ்ச்சி. இந்திய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இது அமெரிக்க டாலர் ஒரே நாளில் 61 பைசா விழுந்து இதுதான் ரெக்கார்டு ஹைன்னு நான் நினைக்கிறேன். 87.42 போயிருக்கு. இப்போ ஒரு அமெரிக்கர் அமெரிக்க பணம் $1000 மாற்றினாருன்னா நம்ம 87,420 கொடுக்கணும். இதே சமயம் முந்தா நாள் மாற்றிருந்தாருன்னா 86,000 தான் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ ஒரு $1000 நம்ம 1,400 கூட கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் ஏறி இருக்குது. அப்புறம் கோல்டு 129 புள்ளி அதிகரித்து 98,100